ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நம்ம சோழனும் நிலாவும் கார்ல வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப இங்க வீட்ல நம்ம சேரனை போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, நம்ம பாண்டியும் பல்லவனும் சேர்ந்து அந்த போட்டோவெல்லாம் சோழனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அத வாங்கி நிலாவும் சோழனும் பார்த்துட்டு அப்படியே கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டே வராங்க. அப்படியே நம்ம நிலா சோழனோட மொபைல்ல தானே பார்த்துக்கிட்டு வந்தாங்க. அப்படியே பழைய சேட்டிங் எல்லாம் பார்த்தா நம்ம சோழன் வெறும் பொண்ணுங்க கிட்டயா பேசி வச்சிருக்கிறாப்ல, போட்டோலாம் கேட்டிருக்கிறாப்ல. இத பார்த்த உடனே நம்ம நிலாவுக்கு பயங்கரமா கோவம் வருது. அச்சச்சோ! மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு ஒரு சைடு நம்ம சோழன் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல. அதுக்கப்புறம் என்ன, திட்டு விழுவாம இருக்குமாடா, திட்டு விழுவுது. நம்ம நிலாவும் கொஞ்சம் கோவமா இருக்கிறாங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, பெருசாலாம் கோவப்படவே இல்ல. அதே நேரத்துல இங்க வீட்ல காமிக்கிறாங்க. நைட் ஆயிடுது. நம்ம சேரன் வந்து துணி காய போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. அங்க வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கார்த்திகா வராங்க. கார்த்திகா எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு எத்தன மணிக்கு போறீங்க? எப்ப வரணும்? அப்படின்னு கேட்டுட்டு போறதுக்காக வந்திருக்காங்களாட்டுக்கு. இத நம்ம பல்லவன் பார்த்துட்டு நேரா போய் பாண்டிய கூட்டிக்கிட்டு வந்து, "நாளைக்கு நிச்சயத்த வச்சுக்கிட்டு பாரு எக்ஸ் கூட அண்ணன் பேசிக்கிட்டு இருக்கு" அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம நிலாவும், சோழனும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ ட்ரெஸ் எல்லாம் தைக்க குடுத்துருப்பாங்களாட்டுக்கு. அந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு வந்து எல்லாத்துக்கிட்டயும் குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்கேஜ்மென்ட்க்கு ரிங் வாங்குனாங்க இல்லையா? அந்த ரிங்க காமிச்சுட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு பாக்ஸ் எடுத்து குடுக்குறாங்க. இது என்னடான்னு பார்த்தா, நம்ம சேரன் வந்து சந்தாவுக்காக ஸ்பெஷலா ஜல் ஜல் கொலுசு வாங்கியிருப்பாப்லயாட்டுக்கு, யாருக்கும் தெரியாம. ஸோ அததான் கிஃப்ட்டா குடுக்குறாங்க. ஸோ நம்ம பல்லவன் அத வாங்கி போட்டுக்கிட்டு, சந்தா மாதிரி நம்ம சேரன் கிட்ட ரொமான்ஸ் பண்ணி அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைய எபிசோட்ல எல்லாருமே பீகார் நிச்சயத்துக்கு கிளம்புறாங்க. அங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.